எம்மா கொஞ்சம் சீக்கிரமா வாம்மா, நேராயிட்டு இருக்கலாம். காவியா வேற பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டே இருப்பா. என்னானி நேராக்கிட்டே இருக்காவ. இவங்க டிஃபன் பாக்ஸை கொண்டு வரதுக்கு முன்னாடி அந்த கிழவி கண்ட மட்டும் நான் பட்டேன், அவ்வளோதான். ஏமிட்டே அலறிக்கிட்டே இருக்க, நான் கொண்டு வந்தாச்சு. கொஞ்சம் சீக்கிரமா வாம்மா, இந்த ஆச்சி மட்டும் வந்துட்டாங்க, அவ்வளோதான். ஏடி இன்னைக்கு காலேஜுக்கு போய் தான் ஆகணுமா? ஆமாம்மா, இன்னும் கொஞ்சம் நாள் பரிச்சை இருக்கலாம், அதுக்கப்புறம் முடிஞ்சிச்சு. இன்னும் கொஞ்சம் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்குமா, அதனால தான் இன்னைக்கு வர சொன்னாவ. சரி உங்க ஆச்சி வரதுக்கு முன்னாடி சட்டப்பட்டு டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு கிளம்பு. அதை நான் சொல்லணும், கொஞ்சம் சீக்கிரமா எடுத்துட்டு வந்துருக்கலாம்ல. சரி இன்னாட்டி பேக்ல வச்சுட்டு கிளம்பு. அம்மா இன்னைக்கு என்ன சாப்பாடு தான் வச்சிருக்க? காலையில எந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டு மக்களே, அதனால பருப்பு குழம்பு, கேரட் பொரியல், அப்பளமும் வச்சிருக்கேன். போதுமா? முட்டை ஆம்லேட்டை தான் போடலான்னு பார்த்தா திருவிழா இன்னும் முடியல, முடிஞ்சதுக்கு அப்புறமா வாங்கலாம்னு நினைச்சேன். பரவாயில்லம்மா, நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணி தானே சாப்பிடுவோம். சரி இந்த மக்களே பேக்ல வச்சுக்க. ஒரு கவர்ல ஏதாவது போட்டு தரக்கூடாதா? பேக்ல எல்லாம் சிந்திட்டுனா புக்கெல்லாம் நனைஞ்சிரும். அதெல்லாம் ஒண்ணு சிந்தாது. நான் பருப்பு குழம்பு சோறு கூட பிசைஞ்சு தான் வச்சிருக்கேன். நான் எடுத்துட்டு போவா சீக்கிரம். கொண்டாமா. ஏ குமரி, காலங்காத்துல பேசம் விட்டுட்டு எங்க போற? இன்னைக்கு நாலு விளங்குன மாதிரி தான். போகும்போதே இது மூச்சிலும் முடிச்சுட்டு போகணும்னு என் தலையில எழுதி இருக்கு. ஒண்ணு இல்லாச்சி, காலேஜுக்கு போறேன். ஏடி நேற்று தான் ஒண்ணு பொண்ணு பார்த்துட்டு போயிருக்காவ, நீ பார்த்தா காலேஜ் போறேன்னு வேஷம் கிட்டு நிக்க. உனக்கு தான் புத்தி இல்ல, உங்க அம்மைக்குமா இல்லாம போச்சு. ஐயோ இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போதும் இந்த கிழவி. ஆச்சி இன்னைக்கு காலேஜுக்கு வந்தே ஆகணும்னு சொல்லியிருக்காவ. எனக்கு இன்னும் ஒரு வாரத்துல பரிச்சை இருக்கு. ஏடி உனக்கு சொன்னோம்ல, பொண்ணு பார்த்துட்டு போயாச்சு, இனிமே வீட்டுக்குள்ளதான் இருக்கணும், வெளியெல்லாம் இறங்கக்கூடாது. கிழவியை என் கையால தான் நான் போட்டுக்கல போறேன். ஏமா நான் போயிட்டு வரேன், எனக்கு நேரம் ஆயிட்டு. ஏடி இல்லடி, அது வேற எதையோ சொல்லிட்டு இருக்கு. ஏமா அது ஏதாவது சொல்லிட்டு இருக்கோம். உன் அத்தைக்காரி என்னைக்குதான் வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருக்கா? எப்பவும் என்னையும் சோனையும் நோண்டதே அதுக்கு வேலையா போச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா எனக்கு படிக்க முடியாது. நான் காலேஜுக்கு இன்னைக்கு போயே ஆகணும். உங்க அத்தைக்காரி கிட்ட நீயே சொல்லி சமாளி. நான் கிளம்பிக்கேன், எனக்கு லேட் ஆயிட்டு. பாத்தியா போற போக்க வர. ஏடி அவளுக்கு இன்னைக்கு காலேஜுக்கு போயே ஆகணுமா, ஒரு வாரத்துல பரிச்சை இருக்குதே, அதான் ஏதோ நிறைய படிக்க வேண்டியது இருக்குன்னு போயிட்டு இருக்கா. ஏடி நான் என்ன சொன்னோம்ல, படிச்சு கழிச்சதெல்லாம் போடும்னு. பொண்ணு பார்த்துட்டு போயாச்சு, இனி இப்படி தெருவோட லோடு நடக்குது, நல்லாவா இருக்கு? காலையில மாப்பிள்ளை வீட்டுலேருந்து ஃபோன் பண்ணாங்க, அவங்க எல்லாருக்கும் பொண்ணு நல்லா பிடிச்சி போச்சான். இது என்ன சொல்லுவீங்க? ஆமா சத்தியாதான் அப்படி எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு. அநேகமா அடுத்தது நிச்சயதார்த்தம் கல்யாணம்னு போயிடும். அவ இப்படி தெருவோட நடக்குது எனக்கு சுத்தமா பிடிக்கல பார்த்துக்க. ஐயோ நம்ம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்கு. இப்ப என்னத்த சொல்லி இதை சமாளிக்கிறதுக்குன்னே நமக்கு தெரியல. அவ பெத்த பையனாலே அவளை சமாளிக்க முடியல, இதுல எங்களால என்னத்த முடியும்? இது அதுக்கு தான் சொல்லுங்க, இனி அவங்க பூ வைக்கிறதுக்கு ஒரு நாள் வருவாங்க. இனி அவ காலேஜுக்கு போறது, படிக்கிறது, இதெல்லாம் இதோட வச்சு நிப்பாட்டிக்க சொல்லி. ஏதே அவ படிக்கணும்னு ஆசைப்படுதா? நீங்க பார்த்தா இப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல நிக்கீங்க. இன்னும் ஒரு வருஷம் காலேஜ் படிப்பு இருக்கு, அதுவாச்சும் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கலாம்ல. நீங்க வேணா அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட பேசி பாருங்க. இன்னும் ஒரு வருஷம் டைம் கேட்டு பாருங்க. இதுக்கு மேல நீ ஏதாவது வாயை திறந்தேன்னு வச்சுக்கோ. நான் முடிவு எடுத்தாச்சு, நான் எடுத்த முடிவு தான் கடைசி முடிவு. இதுக்கு மேல ஏதாவது பேசிட்டு இருந்த நீ உன் அம்மா வீட்டுக்கு போயிரு. என் பேத்திக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சுக்கிடுவேன். நான் ஒரு முடிவு எடுத்தா அவ இன்னொரு முடிவு எடுத்துட்டு இருக்கா. என் பேச்சுக்கும் எதுக்கும் இந்த வீட்டை ஒரு மரியாதையே கிடையாது. இவங்க ரெண்டு பையன் தனி கொடுத்து அனுப்புனதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. இவங்க கூட நான் இருந்திருந்தா என் ரெண்டு பேத்திங்களுக்கும் கல்யாணம் பண்ணி அவங்க பிள்ளை குட்டியை நான் எடுத்திருப்பேன். இவளை வீட்டில் எப்படிதான் வளர்த்து விட்டாவளோ தெரியல, தள்ளக்காரி. கடவுளே இப்படி என்ன பண்ணதுக்கு? பேசாம காலையில அம்மா பேசுறது இவகிட்ட பேச வேண்டியதான். இப்படி எவனோ ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம குடும்பத்துக்குள்ளே அந்த பையனுக்கே கட்டி கொடுத்தா சத்து நினைச்ச மாதிரி மேல் கொண்டு படிக்கவும் செய்யலாம், வேலைக்கும் போகலாம். இந்த கிழவி சொன்ன பேச்சு கேட்டோம், அவ்வளவுதான் நம்ம பிள்ளை வாழ்க்கையே முடிச்சு விட்டுரும். இந்த மனசு காலையிலேயே தோட்டத்துக்கு போயாச்சு. கொஞ்சம் கறியா குழம்பா வச்சு கொண்டு போய் தோட்டத்தை கொடுத்துட்டு வர வேண்டியதான். பேசாம கீரை பருப்பு போட்டு கடையில் வச்சிருவோம். அப்படின்னா கூட்டு எதுவும் பார்க்க வேண்டாம், அப்பளம் எதாவது பொரிச்சிட்டு எடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டு வருவோம். ஏமா என்ன மக்களே இது ஏன் இப்ப எதுக்கு இந்த தாவணியெல்லாம் உடுத்துட்டு வந்து நிக்க? எங்க போற? ஒன்னும் இல்லம்மா, எங்கேயும் போகல. ஏமா நாளைக்கு 8ஆம் திருவிழாவில நாளைக்கு சாயந்தரம் இந்த ட்ரெஸ்ஸே போடட்டா? இது இதுவா போட போற? இப்ப அந்த கல்யாணத்துக்கு எடுத்து தந்தாவலாட்டி அந்த தாவணியை செட்டு அழகா தானே இருக்கு, அதை நீ இன்னும் போடவே இல்லைன்னா அதை எடுத்து போட. ஆமாம்மா அது கல்யாணத்துக்கு இப்பதானே போட்டேன், நிறைய போட்டோ எல்லாம் எடுத்தாச்சு. ஏமா இது அண்ணன் எடுத்து தந்ததுல ஒரே ஒருக்க தானே போட்டேன், அதனால இதுவே போடட்டா? இது அன்னைக்கு போடும்போது போட்டோ எதுவுமே எடுக்கலாமா, பேசாம நான் இதையே கட்டிக்கிடேன். அப்படியா? சரி மக்களே, உனக்கு எது போடணுமோ போடு. மக்களே இந்த பாவாடை நல்லா சுளுங்கி போய் இருக்கால இருக்கு, அந்த அயன் பண்ணக்கூடிய அண்ணன் அங்கதான் நிப்பாவ, கொண்டு போய் கொடுத்து நீட்டா அயன் பண்ணி வாங்கிட்டு வா. எம்மா இது இப்படிதாம்மா இருக்கும் பாவாடை. எது சுருங்கி சுருங்கி இருக்கதா ஃபேஷன்? ஆமாம்மா இந்த பாவாடை இப்படிதான் இருக்கும். ஏதோ சொல்லுங்க. சரி இதுக்கு என்ன மாலை போட போற? எம்மா ஒரு பச்சை கலர் கல் வச்ச நெக்லஸ் இருக்கலாம், நான் அதையே போட்டுக்கிடேன். அப்படியா? சரி மக்களே, நீ எந்த சேலமா கட்ட போற? எதையா ஒன்னா கட்டணும் டி. எம்மா நீ வேணா அந்த கல்யாணத்துக்கு எடுத்தது கட்டுமா, அது உனக்கு அழகா இருந்துச்சு. அதையா? சரி பாப்போம். லட்சுமிக்கா, அட இது யாரு? வராதவங்க தான் வந்திருக்கீங்க, வாங்குவோமா.
வா தம்பி, நல்லா இருக்கியா? ஆமாக்கா, நாங்கள் நல்லா இருக்கோம். உமா, உன்னை பார்த்து எவ்வளோ நாளாச்சு. நானும் அங்கே வரணும்னு நினைப்பேன், நேரமே கிடைக்க மாட்டேங்குது. பரவாயில்லக்கா, அதனால என்ன இருக்கு, எங்கள் அம்மாவும் ஊர்லேருந்து வந்திருக்காவ. அதனால அவங்க இப்போ கொஞ்சம் உதவியாக இருக்காங்கக்கா. அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கும் புரியுது உங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்கும். வீட்டு வேலை பார்க்கணும், தோட்ட வேலை பார்க்கணும். போதாததுக்கு சொந்தக்காரங்க எல்லாரும் வந்திருக்காங்க. ஆமாம்மா, நான் வீட்டில் நிற்கிறதே கம்மி தான். இப்போவும் இவியலுக்கு தோட்டத்துக்கு சாப்பாடு கொண்டு போகணும்னு சொல்லி தான் அந்த கீரையை உருவிட்டுருக்கேன். சரி வாங்க, நீங்கள் தான் நின்னே பேசிட்டு இருக்கீங்க, 2 பேரும் உட்காருங்க. இல்லை லட்சுமி அக்கா, நாங்கள் ஒரு முக்கியமான விஷயம் பற்றி சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தோம். என்ன விஷயம்? அக்கா, வரக்கூடிய வேலைக்கிழமை பிள்ளைக்கு பேர் வைக்கலான்னு இருக்கோம். அடடே, அப்படியா? ஆமாக்கா, வேலைக்கிழமை காலையில் 10லேருந்து 11 மணிக்குள்ள. அப்போ தான் நல்ல நேரம் இருக்குது. ராணி அக்கா கிட்ட அன்னைக்கே கேட்டு வச்சுருந்தோம். திருவிழா அது இதுன்ட்டு எல்லாரும் பிஸியாக இருந்தீங்க. இனியும் நாளை வச்சு தள்ள முடியாதுல்ல. அதனால தான் வேலைக்கிழமை வச்சிடலாம் அப்படின்னு இருக்கோம். திருவிழாவும் முடிஞ்சிருமா, கையோட ஃபங்க்ஷனே வச்சிருவோம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷம். அக்கா, ஃபேமிலியோட எல்லாரும் வந்துருங்க. நான் ராமகிட்டையும் போய் சொல்லுவேன். கண்டிப்பா, நாங்கள் வராமையா? குட்டிம்மா எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? அவளுக்கு என்ன, நல்லா இருக்காக்கா. வீட்டை தூங்க வச்சுட்டு வந்திருக்கேன். இன்னும் நேரம் ஆயிட்டுன்னா அவ்வளோதான். நீ சின்ன பொண்ணு வீட்டில் எல்லாரும் வீட்டையும் சொல்லிட்டு மாதிரி தான் வீட்டுக்கு போகணும். ஃபர்ஸ்ட் இங்கெல்லாம் சொல்லிட்டு மாதிரி வசந்தி அக்கா வீட்லேயும் ராணி அக்கா வீட்லேயும் சொல்லணும். அப்படியோம்மா, எல்லாரையும் கூப்பிட்டுக்கியா? இல்லைக்கா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் தான் கூப்பிடுறோம். மற்றபடி வேற யாரையும் கூப்பிடலக்கா. ஃபங்க்ஷன் சிம்பிளாக தான் வச்சுருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் வரணும். பூமாரி, நீயும் வந்துரு. சரிதே, கண்டிப்பாக வருவோம். சரிக்கா, அப்போ நாங்கள் கிளம்புவோம். எல்லாரும் வந்துருங்க, அன்னைக்கிட்டையும் சொல்லிடுங்க. சரியா, கண்டிப்பாக சொல்லிடுறேன். அம்மா வரியா? அடுத்து சின்ன பொண்ணு வீட்டில் சொல்லிட்டு வந்துருவோம். சரிங்க லட்சுமிக்கா, நான் போயிட்டு வரேன். சரிம்மா, வந்துட்டு எதுவுமே சாப்பிடாம போறீங்க. டீ காஃபி எல்லாம் போட்டு தரட்டா? உமா, குடிச்சிட்டு போங்க. இல்லைக்கா, பிள்ளை முழிச்சிட்டு அவ்வளோதான். அவன் முழிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போகணும். ஆமாம், அப்படி ஒன்று இருக்குல்ல. சரி, அப்போ போயிட்டு வாங்க. சரிக்கா. உமா, திருவிழா முடியட்டும். ஃபங்க்ஷனுக்கு முந்தின நாள் பாரோம். என்ன வேலைனாலும் சொல்லுங்க, பண்ணி தரேன். சரியா? நீங்கள் எல்லாரும் வந்துடுவீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் இருக்க தைரியம் தான் எனக்கு. சரிம்மா, போயிட்டு வாங்க. அம்மா, குட்டிமாக்கு என்ன பேர் வைப்பாங்களா இருக்கும்? எனக்கு எங்கிட்ட தெரியும். ஏதோ நல்ல மாடர்னா ஃபேஷனாக பேர் வைப்பாங்களாம் காணும். நாங்களும் வச்சோம் நல்ல அழகான தமிழ் பேர். இப்போ யாராவது அப்படி வைக்காவளா? ஆமாம், நல்லா வச்சேங்க பேர், பூமாரின்னு. எங்கே போனாலும் என் பேரை கேட்டது எல்லாரும் ஃபஸ்ட்டு சிரிக்க தான் செய்வாங்க. ஏன் டீ, நல்ல பேரல. அண்ணனுக்கு மட்டும் நல்ல பேர் வச்சிருக்கீங்க. என் பேரை பாருங்க, பூமாரி. ஸ்கூலில் வந்து பாருங்க, ஒரு பிள்ளைங்க என்னை எப்படிலாம் கிண்டல் பண்ணுவேன்னு. இன்னும் ஸ்கூலில் முடிச்சாச்சு, அடுத்தது காலேஜுக்கு போகும்போது என்ன பாடம் தெரியல. பாட்டி, இந்த பேருக்கு அருமை உனக்கு தெரியல. எதுக்கு இப்படி சிரிப்பிட்டு போனா? நல்ல பேர் தானே. மேடம் ஆடி அசைஞ்சு இப்பந்தான் வாரா. சத்யா, என்ன சீக்கிரமா வந்துட்டு போல இருக்கு? ஏம் டீ கேட்க மாட்டேன். ஏம் டீ, சீக்கிரமா வந்துட்டியோ? நான் வந்து 1/2 மணி நேரம் அவ காவியா. எத்தனை பஸ் போயாச்சுன்னு தெரியுமா? நான் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே உனக்கு கூப்பிட்டு தானே செஞ்சேன். இது ஃபர்ஸ்ட் எங்க அண்ணன் கொண்டு வந்து விடேன்னு சொன்னான். அவனுக்காண்டி நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் டி. அதுக்கப்புறம் தான் அந்த பையன், நான் எனக்கு வேலை இருக்கு, நான் போறேன் அப்படின்னு போயிட்டான். மாதிரி ஓடி வந்திருக்கேன் தெரியுமா? நீ வெயிட் பண்ணிட்டே இருப்பேன்னு சொல்லி. ஏதாவது ஒரு காரணம் வச்சிருப்பா. சத்யா, வீட்டில் என்னாச்சு? நேற்று பொண்ணு பார்த்துட்டு போனவளா? உனக்கு மாப்பிள்ளையே பிடிச்சிருக்கா? ஈட்டி, மூஞ்சில ஊற்றிடுவோம் பார்த்துக்க. ஏன் டி, மாப்பிள்ளையே பிடிக்கலையோ? அம்மா, உனக்கு என்ன ஆஃபர் பத்தியா? எத்தனை பேர் தான் ஒம்பி நடிச்சுறாவளோ? நம்மளெல்லாம் ஒருத்தன் திரும்பி கூட பார்க்க மாட்டேதான். அடுப்பாட்டது காவியா, நானே நொந்து போயிருக்கேன். ஏன் டி, என்னாச்சு வீட்டில்? காலேஜுக்கு வா, சொல்லுங்க. ஒருத்திக்கு மட்டும் இருந்து கதையை சொல்ல முடியாது. அங்கே போனதோடி அவ்வளோ 2 பேரும் என்னாச்சுன்னு கேட்பாவ. மாதிரி 1லேருந்து நான் ஆரம்பிக்கணும். இது ஆர்வமாக இருக்கு டி, என்ன நடந்துச்சோ என்னான்ட்டு. இருக்கும் டி, இருக்கும். உனக்கு இந்த மாதிரி நடந்தா தெரியும். நாமளாம் ஜாலியாக கல்யாணம் பண்ணிட்டு போவேன். உன்ன மாதிரி அலப்பறம் பண்ண மாட்டேன். ஆமாம், இப்போ அப்படி தான் இருக்கும். எவனே தெரியாமல் ஒருத்தர் பொண்ணு பக்கம் வருவான். அப்போ தெரியும் டி என் வழி என்னன்னு. சத்யா, ஐயோ, இவன் இங்கே என்ன பண்ணுறா? சத்யா, காலேஜ் புரியோ? ஆமாம், நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? இவன் என்ன ஊரை சுற்றி பார்க்கறதுக்கு பைக்கை கேட்டுட்டு இங்கே வந்து நிற்காது? ஒன்றும் இல்லை சத்யா, சும்மா அப்படியே ஊரெல்லாம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு சுபின் கிட்ட பைக்கு கேட்டிருந்தேன். அவன் ஃப்ரெண்டோட பைக்கை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான். அதான் அப்படியே சும்மா ஊர் சுற்றி பார்க்கலாமேன்னு போகிறோம். ஓ, அப்படியா? நீ ஊர் சுற்றி பார்க்க போறேன்னு சொன்னதும் நான் நம்பிட்டேன். என்ன, இதுவும் சரி கிடையாது. சத்யா, காலேஜ்க்கு போகிற? ஆமா. காலேஜ் பஸ் எதுவும் கிடையாதோ? இல்லை, எப்பவுமே இந்த பஸ்ஸில் தான் போவேன். ஓ, அப்படியா? சரி. என்ன, ஊர் சுற்றி பார்க்கணும்னு இதில் நின்றுட்டு இருக்கீங்க? போகலாம் சுபின். டேய், கொஞ்சம் அந்த பஸ் ஸ்டாப்பில் பாரு. ஆமாம் மச்சான், இவன் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கான்? நான் வேற சத்யகிட்ட பேசலான்னு வந்தேன். வர இடத்துல எல்லாம் இவன் நிற்கானே. ஆமாடா, எனக்கு என்னமோ இப்போ போய் பேசுறது சரியில்லைன்னு தோணுது. அவன் எங்கேயாவது நின்று நீ பேசுறதை பார்த்துட்டு அவ்வளோதான். இன்னைக்கு 2 ரவுண்டு தெரிஞ்சுக்கிட்டு போகலாம் தானே நான் வந்தேன். வேண்டாம் மச்சான், இன்னைக்கு பேசாமல் விட்டுரு. பேசாமல் நீ கிளம்பி காலேஜ் போ. முடிஞ்சா அங்கே வச்சு சத்யகிட்ட பேசு. இப்போ நீ இந்த பஸ் ஸ்டாப்பில் போய் பேச போனேன்னு வச்சுக்கோ. அவன் பார்த்துட்டானா அவ்வளோதான். ஆமாடா, நீ சொல்லதும் கரெக்டு தான். சரி, எங்கே போனாலும் இவன் வந்திருக்கானே. இப்போ யார் இவனை கூப்பிட்றான்னு கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வந்து நிற்கான்.
ஜிமெயில இல்லாத மருமக என்னதான் பண்ணுகாலோ தெரியல. கொடுத்துட்டு வந்த வேலையை ஒழுங்கா செய்யாலோ இல்லை எனக்கு வேலை வைக்கலான்னு தெரிய மாட்டேங்கி. பாத்திரத்தை உருட்ட சவுண்டு தான் கேட்குதே தவிர இவ சமையல் வேலை பண்ண மாதிரி எனக்கு தெரியல. சின்ன பொண்ணு வாங்கம்மா. ஏத்தே சின்ன பொண்ணு இல்லையா? அவ உள்ளதாம்மா இருக்கா. என்னம்மா 2 பேரும் வந்திருக்கீங்க, ஏதாவது விசேஷமா? ஆமா தே, எங்கள் பொண்ணுக்கு பேர் வைக்க ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம். ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம். இது வரக்கூடிய வேலைக்கிழமை காலையில் 10லேருந்து 11 மணிக்குள்ளே ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் எல்லாரும் வந்துருங்க. கண்டிப்பா வந்துருவோம்மா. உட்காருங்க, என்ன நின்றுட்டே இருக்கீங்க? இல்லாத்தே பிள்ளை முழிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போகணும். ஏத்தே சின்ன பொண்ணை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? உமா அண்ணே வாங்க. என்ன உமா 2 பேரும் சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க? இவளை தான் கூப்பிடவே வேண்டாமே, அவளே துள்ளி குதிச்சுட்டு வந்துடுவா வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா. என்ன உட்காருங்க. ஏச்சி இரி. இல்ல சின்ன பொண்ணே, ஒரு விசேஷம் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். நேராயிட்டு பார்த்துக்க, பிள்ளை வேற முழிச்சிடும். சின்ன பொண்ணு, வரக்கூடிய வேலைக்கிழமை பிள்ளைக்கு பேர் வைக்க ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம். காலையில் 10லேருந்து 11 மணிக்குள்ளே ஃபங்க்ஷன். கண்டிப்பாக வீட்டில் எல்லாரும் வந்து சேருங்க. அவன் இல்லையா உங்கள் வீட்டுக்காரு? அவர் எங்க இங்க இருக்காரு? இன்னைக்கு ஆஃபீஸ் போகணும்னு போயாச்சு. நாளைக்கு வேற லீவ் எடுக்கணும்ல, அதனால காலையில கிளம்பி போயாச்சு. அப்படியா? அண்ணே வந்தா சொல்லிடு சின்ன பொண்ணே. கண்டிப்பா உமா, நாங்க வராம இருப்போமா? கண்டிப்பா ஃபேமிலியோட எல்லாரும் வந்துருவோம். வாசி சோறு கிடைக்குதுன்னா இவ விட மாட்டாள. சரி அப்ப நாங்க கிளம்புவோம். பிள்ளை வேற முழிச்சிட்டான்னு அவ்வளவுதான். இனி இங்க சொல்லிட்டு ராணியக்கா வீட்லயும் வசந்தியக்கா வீட்லயும் சொல்லணும். அப்படியா? சரியுமா. நாளைக்கு கோயில்கிட்ட வருவியா திருவிழா பார்க்கறதுக்கு? தெரியல, அந்த நேரத்துல பிள்ளை முழிச்சிருந்தா வர முடியாது. ஒருவேளை தூங்கிட்டு அப்படின்னா எங்க அம்மாட்ட கொடுத்துட்டு கொஞ்சம் அப்படியே வந்து எட்டி பார்த்துட்டு வந்துருவேன். அதுக்கு நான் போகும்போது உன்னை கூப்பிடுங்க சரியா? சரி சின்ன பொண்ணே, போயிட்டு வரேன். சரியுமா. ஏத்தே போயிட்டு வரேன் தே, கண்டிப்பா நாளைக்கு வந்துருங்க. சரிம்மா, கண்டிப்பா வந்துடுறேன். ஏத்தே உமாளுக்கு சீமந்தம் எல்லாமே நாங்கள் தான் பண்ணோம் தெரியுமா? நாளைக்கு திருவிழா முடிஞ்சது ஓடி அடுத்து எல்லா விசேஷமும் முடிஞ்சுட்டேன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். இன்னும் அடுத்தது பேர் வைக்க ஃபங்க்ஷன் இருக்கு. இனி அங்கே போக வேண்டியதான். எங்கேயாவது வாசி சோறு கிடைக்குதுன்னா ஆளா நிப்பேன் பத்தியா? என்னத்தே பண்ணதுக்கு விசேஷ விட்டு சாப்பாடுனா சூப்பராக இருக்கும். நீங்களும் வாங்க. ஒரு வேளை நீங்கள் வரலன்னு வச்சுக்கோங்களேன், நான் வீட்டிலேருந்து பாத்திரம்லாம் எடுத்துட்டு போய் உங்களுக்கு சாப்பாடுன்னு சொல்லி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்துடுவேன். இந்த பிச்சைக்கார புத்தி ஒன்றை விட்டு போவே போகாது போல இருக்க. ஏத்தே காஃபி குடிச்சிட்டிங்களா? கப் எடுத்துட்டு போட்டா? கொண்டு போ. ஏத்தே காஃபி அப்படியே இருக்கு, ஆறி போயிட்டோ, வேற போட்டு தரட்டா? ஒருவேளை காஃபி நல்லா இல்லையோ? உன் மூஞ்சி மாதிரி இருக்கு. அப்படியாதே, அப்போ உங்க மூஞ்சி மாதிரி ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஏம்மா தாயே, நீ போம்மா, வாங்கிட்டு என்னால பேச முடியாது. காஃபி என் மூஞ்சி மாதிரி தானே இருக்கு, அப்போ கண்டிப்பா நல்லா தான் இருக்கும்.